இன்னைக்கு எங்க வீட்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சேங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. 2 கப்பு கோதுமை மாவும் 2 உருளைக்கிழங்கு இருந்தா போதும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிய சூப்பரா பண்ணிடலாம். இப்ப வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பாத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 2 கப்புக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி, 1 ஸ்பூனுக்கு சீரகம், கொஞ்சம் மல்லிச்செடி, கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல 2 வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லிச்செடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, வத்தப்பொடி 1.5 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை மூடி வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை எடுத்து நல்லா உருட்டிட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதை கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி ஆயிருங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஸ்நாக்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.